ஹாய் நண்பா. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் தி கோட். தி கோட் திரைப்படம் குறித்து பிரசாந்த் அவர்கள் தற்பொழுது ரசிகர்கள் எல்லாருக்குமே செம்மவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, 90களில் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் பிரசாந்த் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா தற்பொழுது தி கோட் திரைப்படம் மூலம் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு சில காரணங்களால் திரைப்படங்களை நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகி இருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தி கோட் திரைப்படம் மூலம் தளபதி விஜய் சார் கூட இணைந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஸ்க்ரீனில் இருவருமே எப்படி இருப்பாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி செய்தியாளர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிட்ட தளபதி விஜய் சாரோட திரைப்படத்தில் நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிரசாந்த் என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் விஜய் படத்தை நடிக்கலை, விஜய் சாரோட இணைஞ்சு தான் நடிக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த தளபதி ரசிகர்கள் பிரசாந்த் சரியான ஈகோ பிடிச்ச ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் தவறே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தளபதி விஜய் சாருக்கு இணையான காட்சிகள் தனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராராம் பிரசாந்த் அவர்கள். 90களில் முன்னணி நடிகராக இருந்தாலும் தற்பொழுது தளபதி விஜய் சார் மற்றும் அஜித் இந்த 2 பேர் தான் முன்னணி நடிகராக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரசாந்த் அவர்கள் பேசினது சரியா தவறா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.